கேப்டன் யமட்டோ சொன்ன மாதிரி நீ எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம்ல இருக்கிற ஒரே மெடிக்கல் நிஞ்சா நீ மட்டும் தான். அதீத பலசாலியும் கூட. சொல்லப்போனா நீ ஒரு மான்ஸ்டர். இந்த மிஷன்ல நீ ரொம்பவே முக்கியமானவ. அசிங்கப்படுத்துறானே புரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு தனியா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வந்தா தனியா போய் ஏதாவது சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன், கெடுத்துட்ட. இப்படி பகல் கனவு காண்றதை நிறுத்திட்டு ஒழுங்கா போய் நெஞ்சுச்சு புக்ஸ் எடுத்து படி. படிச்சா மட்டும் மண்டையில ஏறவா போகுது? ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, நீ ராஜா ராஜா. இங்க இருந்து கிளம்பலாம். ஒரோச்சிமாரு, நருட்டோக்கு உன் மேல ரொம்பவே அக்கறை இருக்கு. அவன் உன்னை ஒரு சகோதரனா பாக்குறான் சாஸ்கே. சாகுரா என்கிட்ட உன்னை பத்தி அப்படிதான் சொன்னான். என் வாழ்க்கையில இருக்கிறது ஒரே ஒரு சகோதரன் தான். அவனை கொள்ளதான் காத்துட்டு இருக்கேன். சாய், ஏன் இப்படி கீழே மேலே என்ன பாத்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன். அழுக்கு மூட்டை. கண்ணுல ஏதோ தூசி பட்டு. எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு காரணம் அந்த சாய் தானே. வழக்கம் போல உன் மனசை புண்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினானா சொல்லு. நீ அழகா இல்ல, உன் சிரிப்பு நல்லா இல்லன்னு ஏதாவது சொன்னானா அவனை சும்மா விட மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாய் உன்னை பத்தியோ என்ன பத்தியோ தப்பா எதுவும் பேசல நருட்டோ. அப்படியா? எதுவும் பேசலையா? அவங்க 2 பேரோட கண்ணுமா வீங்க போயிருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? நருட்டோ பத்தி தெரியுங்கிறதால அவன் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நாங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஓ அப்படியா? நீ சொல்றதால நம்புறேன். அப்போ சரி, எல்லாரும் தயார்னா ஆபரேஷன் ஆரம்பிக்கலாமா? நீங்க ரொம்ப பணிவா பேசுறீங்க. சாசுரியோட குரல் எப்படி சொல்றது? இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கணும் கேப்டன். நீ சொல்றதும் சரிதான். என்னோட குரல் கேட்கும் போதே எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகணும். வேணா எதுவும் சொல்லிடாத சாய். தயங்காத சொல்லு. என்னை எப்படி அசிங்கப்படுத்தினியோ அதே மாதிரி அவரையும் அசிங்கப்படுத்து. என்னை எல்லாரும் சாயின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்க தானே சாஸ்கே உச்சி. இங்க இருந்து போயிட. நான் என்னதான் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் யாருக்கும் என்ன உடனே பிடிக்காது போலயே. நல்லா தெளிவா புரியுது. எப்படி மத்தவங்க கூட நெருக்கமா பழகணும்னு ஒரு புக்ல படிச்சேன். அடேங்கப்பா, சாய் இத பத்தி எல்லாம் நீ யோசிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓ, அப்ப லைப்ரரியில நீ அத பத்தி தான் படிச்சிட்டு இருந்தியா? அதான் உங்க 2 பேருக்கும் ஒரு செல்ல பேரை நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மரமண்டைக்கு தான் எதுவுமே உரைக்கல. சாஸ்கேவை இப்படி கோபப்படுத்துறது நல்ல விஷயம் கிடையாது சாய். அங்க இருக்கிறவன் என்ன விட மோசமானவன். எனக்கு உன்னை தெரியும், நீ சாய் தானே? ஆமா சாய் தான். நீங்க வந்து பர்சனாலிட்டிய பார்த்து பேரை வை. அச்சச்சோ, அந்த வார்த்தைய சொன்னா உன்னை செஞ்சிருவானே சாய். இத பாரு, சோஜி இருக்கிறப்ப அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ பயன்படுத்தவே கூடாது. ஜாகிரதையாயிரு. இந்த விதையை வைக்கிறதுக்காக தான் முதல் ஆளா நான் போனேன். இதுக்காக தான் நானே செலவு பண்ணி உங்க எல்லாரையும் அந்த மாதிரி இடத்துல தங்க வச்சேன். உங்களுக்கு சாப்பாடையும் வாங்கி தந்தேன். அப்படின்னா உங்க கூட வரோமேனு பாவப்பட்டுல நீங்க அதெல்லாம் செய்யலையா? இப்போ உனக்கு எப்படி இருக்கு ககாஷி? ஆசுமா சென்சே, முதல்ல உள்ள வரலாமான்னு கதவை தட்டி கேட்கணும்ல. நல்லா என்ன பண்றீங்க? சாய், அவளை பிடி.
சாதாரணமா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்துதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவனை முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவேக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எப்போதும் நிறுத்து. இதுக்கு மேல டேமேஜ் பண்ணா பாடி தாங்காது. பாட்டி என்ன சொன்னாங்க? டீம் கக்காஷியோட அடுத்த மிஷனுக்கு கூப்பிடுற வரைக்கும் நம்ம எல்லாரையும் வீட்லயே ஓய்வெடுக்க சொன்னாங்க. மறந்துட்டியா? அட, டின்னருக்கு வெளியே போறதால என்ன நடக்க போகுது சொல்லு. நீ வெறும் தனியா போய் ஊரு சுத்து. அடச்சா, இன்னைக்கு பில்ல உன் தலையில கட்டலான்னு பார்த்தேன். நம்ம கூட இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா வந்துருவான். இந்த முறை ஏன் வராம போனா? நான் சொன்ன எதையும் அவன் காது கொடுத்து கேக்கல. லேடி சுனாடி ஷிசோனே, முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கிற இடத்தோட செக்யூரிட்டி அதிகரிக்கணும். அந்த இடத்தோட ஆக்சஸ் கோட்ஸ் எல்லாத்தையுமே உடனே மாத்துங்க. கண்டிப்பா மேம். உடனே கிளம்பு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய், என்ன ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு சோஜி. அப்ப சரி. செல்ல பேரை வைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கே. போதும், கொஞ்சம் அடங்க சோஜி. புது ஆளுங்க முன்னாடி இப்படியா நடந்துப்ப? கொஞ்சம் அடக்கமா ஒழுக்கமாறு. சரி சரி, இருக்கேன். என்னோட பேரு சாய். நீங்க எல்லாரும் என்கிட்ட சகஜமாவே பழகலாம். சாக்குரா, அந்த புது பையன் பார்க்க செம்ம கியூட்டா இருக்கான்ல. கிட்டத்தட்ட பார்க்க சாஸ்கே மாதிரியே இருக்கான்.